ஸ்ரீ குருப்பியோ நமக. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, ஆதிசங்கர பகவத் பாதருடைய சிவானந்த லஹரியை எல்லோருமாக சேர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்லோகமும் சிவபரம்பொருளை எப்படியெல்லாம் வணங்குவது வழிபடுவது என்பதை உணர்த்தக்கூடிய ஸ்லோகங்களாகவே அமைகின்றன. அதுவும் கூட ஆச்சாரியர் அவருக்கே உரித்தான அந்த தன்மையோடு, அப்பா என்னை நீ பயன்படுத்தி கொள்ள மாட்டாயா, இந்த பிறவி எடுத்ததற்கு எனக்கு ஒரு சின்ன பேரு உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்காதா என்று கேட்கும்போது நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஆச்சாரியர் நின்று கேட்கிறாரோ என்று தோன்றுகிறது. சங்கர பரம்பொருளின் பிரதிபலிப்பாகவே பூமிக்கு வந்த ஆச்சாரியர் சராசரி மக்கள் எப்படியெல்லாம் இந்த லௌகீக வாழ்க்கையில் துன்பப்படுவார்களோ அந்த துன்பங்களையெல்லாம் தாம் வரித்து கொண்டு அந்த துன்பங்கள் தீர வேண்டும் என்பதற்காகவே பரம்பொருள்கிட்ட வைத்திருக்கக்கூடிய வேண்டுகோள்கள்தான் இந்த ஸ்லோகங்கள். அறுபத்தி 4வது ஸ்லோகத்தில் போன முறை நிறுத்தினோம். அந்த 64வது ஸ்லோகத்தில் எங்கெல்லாம் சிவபெருமான் சஞ்சாரம் செய்கிறார், பல இடங்களில் சஞ்சாரம் செய்யக்கூடிய உன்னுடைய திருவடிகள், மலைகள் மேலே, சாதாரண இடங்கள் மேலே, யமனை உதைப்பதற்காக, அபஸ்மாரத்து மேலே நாட்டியமாடுவதற்காக, இப்படி கடினமான இடங்களிலெல்லாம் உன்னுடைய மிருதுவான திருவடிகள் படுகின்றனவே, அந்த திருவடிகளுக்கு எவ்வளவு வலிக்கும். அதனால் அந்த திருவடிகள் பாதுகாப்பாக இருக்கணும், மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகள் பாதுகாப்பாக இருக்கணும்னா என்னுடைய கடினமான மனசு இருக்கே, இந்த மனசையே அதற்கு ஒரு பாதுகையாக மாற்றிக்கொள் என்று ஒரு வேண்டுகோளை வைத்தார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் வேறு விதமான ஒரு செய்தியை சொல்கிறார். வக்ஷஸ்தாடன சங்கயா விசலிதோ வைவஸ்வதோ நிர்ஜராக கோட்டீரோஜ்வல ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வதே திருஷ்ட்வா முக்திவது ஸ்தனோதி நிர்பிருத் ஆஸ்லேஷம் யச்சேதஸ்தவ பாத பத்ம பஜனம் தஸ்யேக கிம் துர்லபம். ஒரு கேள்வியை வைத்தார். எந்த சித்தம், எந்த உள்ளம்
உன்னுடைய பாத பத்மத்தில் வந்து தங்கி இருக்கோ. யச்சேதஸ் தவ பாத பத்ம பஜனம். எந்த மனசு உன்னுடைய தாமரை திருவடியை எப்போதும் பஜித்து கொண்டு எப்போதும் அதையே நினைத்து கொண்டிருக்கிறதோ அந்த மனசுக்கு, அந்த சித்தத்துக்கு, இப்போ அந்த சித்தம்னு சொன்னால் அந்த சித்தம் இருக்கக்கூடிய ஆன்மா, அந்த சித்தத்துக்கு எது துர்லபம்? தஸ்யேக கிம் துர்லபம். அது எப்படிப்பா, எதுப்பா துர்லபம் ஆயிடும்? எது வேண்டுமானாலும் சாதிக்கலாம், உன்னுடைய பக்தன் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தனுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? அந்த பக்தனை பார்த்த உடனே ஒருத்தன் ஓடியே போயிடுவான். வக்ஷஸ்தாடன சங்கையா விசலிதோ வைவஸ்வதோ. வைவஸ்வதன்கிறது விவஸ்வானுடைய புத்திரன். விவஸ்வான்கிறது சூரியன். சூரியனுடைய புத்திரனான மனுவுக்கு வைவஸ்வத மனுன்னு பேர். ஆனால் இங்கே சூரியனுடைய இன்னொரு புத்திரன் மனு இல்லை, சூரியனுடைய மகன்தான் யமன்னு கணக்கு. அதனால் வைவஸ்வதன்னு சொன்னால் அது யமனுக்குமான பெயர். வைவஸ்வதோ விசலிதோ வக்ஷஸ்தாடன சங்கையா. வைவஸ்வதனாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் பாட்டுக்கு எங்கேயோ ஓடியே போயிடுவான். ஏன் ஓடி போயிடுவான்னா, மார்பில் உத கிடைக்குமோ, மார்க்கண்டேயனுக்காக உதைச்சாரா இல்லையா, அந்த மாதிரி ஒரு உத கிடச்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் அவன் ஓடிவிடுவான். கோட்டீரோஜ்வல ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வதே. சில பேர் கற்பூர நீராஜனமே செய்வார்கள். அவர்களுடைய கிரீடங்கள் அந்த ரத்ன தீபங்களை வைத்து நீராஜனம் செய்வார்கள். யாருடைய கிரீடங்கள்? நிர்ஜராகா கோட்டீரோ ஜ்வல ரத்ன தீப கலிகா. நிர்ஜராகா முதுமையே அடையாதவர்கள். அந்த அமுதத்தை சாப்பிட்டார்களா இல்லையா, அவர்களுக்கு முதுமையே வராது. அந்த தேவர்கள் தங்களுடைய கிரீடங்களில் இருக்கிற ரத்ன மணிகளை வச்சு, நவமணிகளை வச்சு நீராஜனம் பண்ணுவார்கள்னா என்ன அர்த்தம்? அந்த ஆன்மாவை பார்த்தவுடன் தேவர்களெல்லாம் கிரீடங்களோடு சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுவார்கள். யமன் ஓடிடுவான், தேவர்களெல்லாம் நமஸ்காரம் செய்வார்கள். ஒரு பெண் இருக்கா, அந்த பெண் என்ன பண்ணுவா, அப்படியே ஆலிங்கனம் செய்து கொள்வாள். வது ஸ்தனோதி நிர்பிருத் ஆஸ்லேஷம். வது நிர்பிருத் ஆஸ்லேஷம், நல்ல கெட்டியாக இறுக்கி பிடிச்சிப்பா அவ அப்படியே ஆஸ்லேஷம் தனோதி. ஷீ வில் கிவ் அ வெரி டீப் அண்ட் இம்மர்சிவ் ஹக். யார் அந்த பெண்ணு கேட்டால் முக்தி வது. முக்தி மோக்ஷங்கிற ஒரு பெண் இருக்காளே, அந்த பெண் அப்படி பார்த்து அந்த ஆன்மாவை ஆலிங்கனம் செய்து கொள்வாள்னா அந்த ஆன்மாவுக்கு, அந்த பக்தனுக்கு மிகச் சுலபமாக முக்தி மோக்ஷம் கிடைத்துவிடும். தன்னுடைய மனசில் உன்னுடைய திருப்பாதங்களை வைத்திருக்கிற பக்தனுக்கு என்னதான் கிடைக்காது? அவனை விட்டு யமன் ஓடிவிடுவான். தேவர்களெல்லாம் அவனை நமஸ்காரம் பண்ணுவார்கள்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அல்லது தேவலோகத்தை விட உயர்வாக இருக்கக்கூடிய நிலைக்கு போகிற ஒரு பதம் அந்த பக்தனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி முக்தி என்கிற பெண் அவனை ஆலிங்கனம் செய்து கொள்ளுவாள். கெட்டியாக ஆலிங்கனம் செய்து கொள்வாள்னா விட்டுட மாட்டா, கொஞ்சம் கூட விட்டுட மாட்டா. என்றைக்கு அவள் தொடுகிறாளோ அன்றைக்கே முழுமையாக அவனுக்கு முக்தியை மோட்சத்தை தந்து விடுவாள். அப்படிப்பட்ட உன்னுடைய பக்தி, உன்மீது வைக்கக்கூடிய பக்தி அப்படின்னு அந்த பக்தனுக்கு என்னதான் கிடைக்காது அப்படின்னே ஒரு கேள்வியை கேட்டார். அதுக்கப்புறம் பகவானை பார்த்து சொன்னார், நீ இந்த கையில் மான்லாம் வச்சுருக்கியே, அந்த மானை பார்த்த உடனே ஒன்று தோன்றுகிறது. சிவபெருமான் கையில் மான் ஏந்தியவர், மான் மழு ஏந்தியவர் இல்லையா? அதை வைத்து கொண்டு சொல்கிறார். இப்போது
கிரீடார்த்தம் சிருஜசி பிரபஞ்சம் அகிலம். கிரீடா மிருகாஸ்தே ஜனாஹ யத் கர்மாச்சரிதம் மயா ச பவதஹ பிரீத்யைர்பவத் ஏவ தத். சம்போ ஸ்வஸ்ய குதூகலஸ்ய கரணம் மச்சேஷ்டிதம் நிஷ்சிதம். தஸ்மான் மாமக ரக்ஷணம் பசுபதே கர்த்தவ்யம் ஏவ த்வயா. சிருஜசி பிரபஞ்சம் அகிலம் கிரீடார்த்தம். நீ விளையாட்டுக்காகத்தான் இந்த பூமியை, இந்த உலகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்க. விளையாட்டாகவே சிருஷ்டி செய்திருக்கிறாய். கிரீடார்த்தம், உன்னுடைய விளையாட்டாகவும் இதையெல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கிறாய். அப்படி சிருஷ்டி பண்ணினதில் இந்த ஜனங்கள்லாம் யார் தெரியுமா? ஜனாகா. கிரீடா மிருகாஸ்தே ஜனாகா. இந்த ஜனங்கள்லாம் உனக்கு விளையாடுறதுக்கு இருக்கக்கூடிய மிருகங்கள், மான்கள். மிருகம்னு சொன்னால் 2 அர்த்தமும் வரும். மிருகம்னா மிருகம், ஆனிமல் அப்படிங்கிற அர்த்தமும் வரும். பல இடங்களில் மிருகங்கிற வார்த்தை மானை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும். இந்த ஜனங்களெல்லாம் உனக்கான மிருகங்கள், நீ விளையாடுவதற்காக இருக்கிற மிருகங்கள். யத் கர்ம ஆச்சரிதம் மயாச்ச பவதக பிரீத்யை பவத் ஏவ தத். நான் என்ன பண்ணினாலும், இப்போ முதல் சென்டென்ஸ் என்ன சொல்லிட்டார்? நீ விளையாட்டுக்காக சிருஷ்டி செய்திருக்கக்கூடிய இந்த லோகம், இந்த பிரபஞ்சம், இதில் இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் உன்னுடைய விளையாட்டு பொருட்கள், விளையாட்டு மான்கள். அப்படின்னா இந்த விளையாட்டு பொம்மை என்ன பண்ணினாலும் அது குழந்தைக்கு சந்தோஷம்தானே. விளையாட்டு பொம்மையை வைத்து கொண்டு விளையாடக்கூடிய குழந்தைக்கு அந்த பொம்மை இப்படி கையை தூக்கினாலும் சரி, அது கீழே விழுந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு அதை பார்த்து சந்தோஷம், சிரிப்பு தானே. அந்த மாதிரி நீ சிருஷ்டி பண்ணியிருக்கிற விளையாட்டு பொம்மைனா, அதனால் நான் என்ன பண்ணினாலும் அது உன்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான். பிரீத்தியை பவதி, உனக்கு பிரீத்தியை தருவதற்காகத்தான் என்னுடைய செயல்பாடுகள். நான் பண்ணுறதெல்லாம் நீ விளையாடுறதுக்காக. இந்த விளையாட்டை தானே இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். அப்போ நான் உன்னோட பொம்மைன்னு சொன்னால் இந்த பொம்மை செய்வதெல்லாம் உன்னுடைய மகிழ்ச்சிக்காக. ஸ்வஸ்ய குதூகலஸ்யே கரணம் மச்சேஷ்டிதம். நான் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நீ என்னை ஆட்டி வித்து நான் என்ன பண்ணினாலும் அது உன்னோட குதூகலத்துக்கு, உன்னோட ஆனந்தத்துக்குன்னு வச்சுக்கோ. ஸ்வஸ்ய குதூகலஸ்ய மத் சேஷ்டிதம் கரணம் நிஷ்சிதம். நாம் பண்ணுற எந்த செயலாக இருந்தாலும், இங்கே சேஷ்டிதம்ங்கிறது நான் பண்ணக்கூடிய எந்த செயல், நான் பண்ணக்கூடிய மிஸ்டிவஸ், விஷமம் அப்படின்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை. நான் என்ன பண்ணாலும் அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் பொம்மை பண்ணுறதெல்லாம் சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி நான் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் உனக்கு குதூகலத்திற்காகத்தான். அதனால் என்னை ரட்சிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. தஸ்மான் மாமக ரக்ஷணம் கர்த்தவ்யம், உன்னோட கடமை. இட் இஸ் யோர் டியூட்டி டு ப்ரொடெக்ட் மீ, டியூட்டி டு பெஸ்டவ் கிரேஸ் ஆன் மீ. எப்படி கொண்டு போயிட்டார்னா, நீ தான் என்ன சிருஷ்டி பண்ணியிருக்க, அப்போ நான் என்ன பண்ணினாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு. நாம் சாதாரணமாக சொல்கிறோமா இல்லையா? பல சமயத்தில் பகவான் தான் என்னை படைச்சிருக்கார், இப்போ என் மனசில் இந்த மாதிரிலாம் எண்ணம் வருதுன்னு சொன்னால் அதையும் கொடுத்தவர் அவர் தானே, ஏன் அந்த எண்ணத்தை மாற்றலை அப்படின்னு கேட்குறமா இல்லையா? அதை சொல்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. அவர் நேரடியாக நீ தான் பொறுப்பு, நான் பண்ணுற தப்புக்கெல்லாம் நீ தான் பொறுப்புன்னு சொல்லலை. அந்த பொறுப்பு என்னை பாதுகாக்கிற பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு. ஆனால் நான் தவறுகள் செய்யாமல் என்னை பார்த்து கொள்வதும் உன்னுடைய பொறுப்பு. அதுக்காகத்தான் அந்த மான்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சிவபெருமான் கையில் மான் இருக்கும். அந்த மானுக்கு என்ன அர்த்தம்? அந்த மான் எதை காட்டுகிறது? ஆச்சாரியரே வேறு சில இடங்களில் மிருகத்ருஷ்ணம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார். மிருகத்ருஷ்ணம்ங்கிறது ஒரு குவாலிட்டி, ஒரு இயல்புன்னு சொல்லலாம். மிருகத்திற்கு இருக்கக்கூடிய இயல்பு. அந்த மிருகம் மான், மானுக்கு இருக்கிற ஒரு குணம். அந்த குணத்தைத்தான் இங்கே திரும்ப 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 ஆச்சாரியர் சுட்டி காட்டி, அந்த குணம் எனக்கு இல்லாமல் இருக்கணும்.
மானுக்கு இருக்கிற குணம் என்ன? இந்த மான் என்ன பண்ணும், தண்ணீர் தாகம் எடுத்த உடனே, அதுவும் இந்த மாதிரி கோடை காலமாக இருந்தால் காட்டில் அவ்வளவா தண்ணீர் கிடைக்காது. வெப்பத்தில் எல்லாம் அப்படியே ஆவியாகி இருக்கும். சின்ன 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 குளம் குட்டையெல்லாம் காஞ்சு போயிருக்கும், வறண்டு போயிருக்கும். பெரிய நீரோடை எங்கேயோ தள்ளி இருக்குன்னா மானால் அவ்வளோ தூரம் போக முடியாது. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போக முடியாது. அது பக்கத்துலேயே எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு தேடும். இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை மானுக்கு என்னன்னா, எங்கேயாவது பெரிய மிருகங்கள் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் அங்கேயும் போக முடியாது. அதுக்கிட்டேருந்து இது தப்பிக்கணும். இது ரொம்ப மென்மையான ஒரு பிராணி. அதனால் எங்கேயாவது பக்கத்துலேயே இருக்கான்னு தேடும். இந்த நல்ல வெயிலில் என்ன ஆகும்னா, பளபளான்னு கானல் நீர், அந்த மிராஜ் தெரியும். அதை பார்த்த உடனே ஆஹா தண்ணி இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம் அதுக்கு. அந்த சந்தோஷத்தில் குதிச்சு வேக வேகமாக ஓடும். அங்கே போய் பார்த்தோன்னே தான் அது தண்ணி இல்லைன்னு தெரியும். அடடா தண்ணி தாகம்னு குடிக்க வந்தோமே அப்படின்னு பார்த்தா அங்கே தண்ணி இல்லை. உடனே என்ன பண்ணோம், அங்கேருந்து பார்க்கும், வேற எங்கேயோ ஒரு பளபளப்பு தெரியும், குடுகுடுன்னு அங்கே ஓடும். திருப்பி அங்கே போய் அங்கேயும் தண்ணி இல்லைன்னு பார்த்தோன்னே இன்னொரு பளபளப்பை பார்த்துட்டு அதுக்கு ஓடும். இது எப்படின்னா, பளபளப்பாக இருக்கக்கூடிய எல்லாம் உண்மை இல்லைன்னு நமக்கு வாழ்க்கையில் தெரியறது. ஆனாலும் திரும்ப திரும்ப அதே மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு ஏதோ ஒன்று கிளிட்டர் அப்படின்னொன்று அதை பார்த்துட்டு மயங்கி திரும்ப அதுலேயே போய் விழுந்து வாழ்க்கை பூரா தொலைக்கிறோமா இல்லையா? இந்த மான் இப்படியே ஓடும், ஒரு இடமா தேடும். 3 இடம் போனதுக்கப்புறமாவது இந்த மாதிரி பளபளப்பாக இருந்தால் தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம ஓட வேண்டாம். இதில் என்ன பிரச்சனைனா, தண்ணி அங்கே இருக்குதுன்னு நினச்சி ஓடி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற சக்தியையும் லூஸ் பண்ணும். அது உடம்பில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் எனர்ஜியும் லூஸ் பண்ணி இங்கேருந்து ஏதோ ஒரு மயக்கத்தை மாயையை பார்த்து ஓடி கடைசியில் பொத்துன்னு விழுந்து உசுரை விடும். இதை கொஞ்சமாவது அந்த எனர்ஜியை சேவ் பண்ணிட்டு இருக்கலாம், அது சேவ் பண்ணாது. எப்படி அந்த மானுக்கு அந்த மாதிரி ஒரு மயக்கம் இருக்கோ, இந்த மனித ஜீவனுக்கும் அப்படி ஒரு மயக்கம். எதையோ பார்த்துட்டு பளபளப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்து ஏதோ அது நமக்கு உயிரை கொடுத்துரும், தண்ணீர் உயிரை கொடுக்கும்னு அந்த மான் நம்புகிற மாதிரி அது நமக்கு உயிரை கொடுத்துரும்னு நினச்சி திரும்ப போய் அதே மயக்கங்களில் விழுந்து அந்த மோகத்திலையும் அந்த மயக்கத்திலையும் விழுந்து மாயையில் விழுந்து கடைசி வரைக்கும் அப்படியே விழற மாதிரி இருக்கக்கூடிய தன்மைக்குத்தான் மிருகத்ருஷ்ணம்னு பேர். அந்த மிருகத்ருஷ்ணத்தை அடக்குவதற்காகத்தான் ஒரு கையில் மான், இன்னொரு கையில் மழு. அந்த மானுக்கும் மழுவுக்கும் என்ன அர்த்தம்னா, கையில் இந்த மானை பிடிச்சின்னு இருக்கார், இந்த மயக்கத்தை மழுவை கொண்டு வெட்டுகிறார்னு அர்த்தம். மான் மழு ஏந்திய அவர்கிட்ட, நீ சிருஷ்டி பண்ணியிருக்கியே, இந்த சிருஷ்டி பண்ணியிருக்கிறதெல்லாம் உன்னுடைய சிருஷ்டி தான், பிரபஞ்சம் அகிலம் கிரீடார்த்தம், நீ விளையாட்டுக்காக பண்ணிட்ட. உன்னோட விளையாட்டு என்ன, எங்களெல்லாம் பிறக்க வச்சு மறுபடியும் இறக்க வச்சு சுற்றி புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு நாங்கள் வந்துட்டே இருக்கோம். இப்படி வந்துட்டே இருக்கிறச்சே என்றைக்காவது நாங்கள் சரியாவோங்கிறதுக்காகத்தான் நீ இதை பண்ணியிருக்க. ஆனால் நீ ரொம்ப விளையாட்டாக பண்ணியிருக்க, அனாயாசமாக பண்ணியிருக்க. அப்படி எங்களை விளையாட்டாக சிருஷ்டி பண்ணியிருக்கிறதுல நாங்கள்லாம் வெறும் பொம்மைகள். இந்த பொம்மைகள் பண்ணுறதெல்லாம் உனக்கான மகிழ்ச்சிக்காகன்னு நினச்சிட்டு நாங்கள் பண்ணுற இந்த மிருகத்ருஷ்ணம் இருக்கே, அதையெல்லாம் எங்ககிட்டேருந்து களைந்து விட்டு எங்களை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இந்த மிருகத்ருஷ்ணம் எங்ககிட்ட இருக்குது. பார்த்தா மாயை தானே, மாயையில் தானே லோகமே, சிருஷ்டிங்கிறதே எதனால் வருகிறது, மாயையில் தானே வருகிறது. அந்த மாயை இல்லைன்னா இந்த ஜீவன் தனியாக பிரிஞ்சு வந்து வாழ போகிறதில்ல. இந்த ஜீவன் பிரிந்ததே ஒரு மாயையினால தான். அந்த பரமனையே ரியலைஸ் பண்ணாமல், அது என்னங்கிறதே புரியாமல், எல்லா இடத்துலையும் அதுதான் இருக்குங்கிறதையே உணர்ந்து கொள்ளாமல் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு இருக்கிறதே மாயை தானே. அப்போ அந்த மாயையை எங்களிடத்திலிருந்து களைந்து எங்களை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கர்த்தவியம், அது உன்னுடைய கடமைப்பா. இட் இஸ் யோர் டியூட்டி. ஏன்னா நான் பண்ணுறதெல்லாம் உனக்கான செயல்னு வச்சுக்கோ. நான் பண்ணுறதெல்லாம் எதுவாக இருந்தாலும் உன்னோட சந்தோஷத்துக்காக இருக்கட்டும். என்னை அறியாமல் நான் செய்யக்கூடிய எல்லா செயலும் உன்னுடைய சந்தோஷத்திற்காக இருக்கட்டும். நான் அந்த மாதிரி எல்லாமே உனக்காக பண்ணக்கூடியதாக இருக்கும்போது என்னை காப்பாற்ற வேண்டியது சம்புவே உன்னுடைய கடமை.
நான் பண்ணுற எல்லா செயலும், அதில் இன்டைரக்டாக இன்னொரு ரிக்வெஸ்ட்டும் இருக்குது. நான் பண்ணுற எல்லா காரியமும் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியனவாக இருக்க வேண்டும். நான் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் சரி, அது ஏதோ ஒரு விதத்தில் நான் என்னை அறியாமல் செய்கிறேன், எனக்கு தெரியாது, என்னை என்ன பண்ண வைக்கணுமோ அது நீ பண்ண வை. அப்படி பண்ண வச்சு நான் என்ன பண்ணுகிறேனோ அதை உனக்கு மகிழ்ச்சியானதாக ஏற்றுக்கொண்டு என்னை பாதுகாத்து விடு. அப்படி பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு, நான் பண்ணுறதெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியாக எப்போ அமையும்? நான் எப்போதும் உன்னையே நாடினால், என் சிந்தனையில் என் மனசில் வேறு எதுவுமே இல்லாமல் நீ மாத்திரம் இருந்தேன்னு சொன்னால் நான் பண்ணுறது எல்லாம் உனக்கானதாக மாறிப்போகும். அப்போ என் புத்தி என் மனசு என்ன ஆக வேண்டும்னா உன்னையே நாட வேண்டும். அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் வச்சார். நான் உன்னையே நாட வேண்டும். எப்படி?